என்ற அசுரனுடன் ஒரு பெண்ணின் காரணத்தால் பெரும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் மயவி வாலியை போருக்கு அழைக்கிறார். வாலியோ பெரும் கோபத்துடன் மாளிகையை விட்டு வெளியேற சுக்ரீவனும் அவரை பின்தொடர்ந்தான். வாலியை கண்டு அச்சமுற்ற மயவியோ புதர்கள் நிறைந்த ஆழமான இருண்ட குகைக்குள் ஓடி ஒளிந்தான். உடனே தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு, தம்பி சுக்ரீவா, நான் போர் முடித்து வரும் வரை இந்த குகையின் வாயலை காவல் காப்பாயாக என்று சுக்ரீவனுக்கு கட்டளையிட்டு போருக்கு சென்றான் வாலி. வாலி அசுரனுடன் போரிட குகைக்குள் சென்றார். வெளியே இருந்த சுக்ரீவனோ ஒரு வருடம் காவலிருந்தார். வாலி குகைக்குள் இருந்து வெளியே வரவில்லை. வாலியை பற்றி எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. குகையிலிருந்து ரத்தம் வெளிப்படுவதையும் பல்வேறு அசுரர்களின் குரலையும் கேட்ட சுக்ரீவனோ பலமுறை குரல் கொடுத்து வாலியிடம் இருந்து எந்தவிதமான பதிலும் வராததால் வாலி கொல்லப்பட்டிருக்கலாம் என்று